ஆட்கள் வந்து என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு போறாங்க. இது நீங்க தரக்கூடிய அந்த நன்கொடை மூலமாக தான் என்ன செய்யணும். இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 45 ரூபாய்ங்கிறத வந்து மினிமம் ஆவரேஜான ஒரு செலவு கூட ஒரு நாளைக்கு 20 கிலோ கணக்கில் வச்சுருக்கேன் சரிங்களா. அதனால அதுக்குண்டான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கிளையிலிருந்து திரும்ப திரும்ப வலியுறுத்த சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வலியுறுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் என்ன செஞ்சுருங்க, அதை கொடுத்துட்டீங்கன்னா நிர்வாகிகளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் தெரிஞ்ச பகுதிகளில் யாராவது கொடுக்க முன் வந்தாங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நம்ம நிர்வாகிகள்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க, வாங்கி சந்தா போட்டு கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு சிறிது நேரம், ரொம்ப நீண்ட நெடிய நேரம்லாம் என்ன சஹருக்கு எந்திரிக்கணும், அடுத்தடுத்த இபாதத்துகள் இருக்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் கிடையாது. எல்லா மர்கஸுகள்லையும் ஒரு 15 நிமிஷம் சரிங்களா. திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சட்டங்களை சொல்கிறான். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை தானம் தர்மம் செய்ய வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், அந்த திருமணங்களிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி அணுகி அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நெறிமுறைகளை நமக்கு சொல்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு நெறிமுறை என்னவென்று சொன்னால், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிப்பதை பற்றியும் அல்லாஹ் நமக்கு இந்த உலக மக்களுக்கு சொல்கின்றான். மற்ற சித்தாந்தங்களில் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய காலில் விழ வேண்டும், இப்படித்தான் அவர்களை பற்றி சொல்லியிருக்கமே தவிர பெற்றோர்களை எப்படி நாம் உளவியல் ரீதியாக அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் அழகாக சொல்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்குள்ள சூழலை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், வயதான பெரியவர்கள் வயது கடந்ததற்கு பிறகு அவர்களிடமிருந்து வாங்க வேண்டியதை எல்லாம் வாங்கிவிட்டு அப்படியே நட்டாத்தில் விடக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். சில பேர் சில இடங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடிச்சே கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறி இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அரபுலகத்தில் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி இந்த போதனையை பெற்று அழகான முறையில் தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் அரவணைத்து சென்றார்கள் என்பதை பற்றி திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான். பெற்றோர்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, வகல்லா ரப்புக அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானி வபில் வாலிதைனி இஹ்சானன் இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிப்ர அஹதஹுமா. அல்லாஹ் சொல்கின்றான், முதலில் தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை, தன்னை தவிர வேற யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று முதல் கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுவது, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உமது இறைவன் ஆணையிட்டுள்ளான். என்ன இதில் கவனிக்க வேண்டியது, முதல் விஷயம், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது முதல் கட்டளை. அடுத்து அல்லாஹ் சொல்லுவது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அவு கிலாஹுமா ஃபலா தக்கல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் சொல்கின்ற போது, அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களை சி என்று சடைந்தும் கூறாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள், கண்ணியமிக்க சொல்லையே அவர்களிடம் கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக
இந்த வசனத்தின் மூலமாக மக்கள் எல்லோரையும் என்ன செய்கின்றான்? பெற்றோர் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றான். இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை அப்படியே மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள் கவனிக்கணுமா இல்லையா? பெற்றோர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த போதனை இருப்பதின் காரணத்தினால், இந்த உபதேசம் இருப்பதின் காரணத்தினால் ஒரு 80% மக்கள் நம்ம பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்கள்லையோ நம்மளால் பராமரிக்க முடியாது என்கின்ற சூழலிலோ நாம் அப்படி செய்வது இல்லை. ஆனாலும் ஒரு 20-25% மக்கள் இந்த போதனையை தெரியாதவர்கள், இப்படி ஒரு அறிவுரை திருக்குர்ஆனில் இருக்கிறது என்பதை புரியாதவர்கள் இன்றைக்கும் சில இடங்களில் கொண்டு போய் விடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள்கிட்ட முதியோர் இல்லம் என்பது கிடையாது. யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்லாம் அல்லாத நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் முதியோர் இல்லங்கள் வச்சிருந்தாங்க. அது மாதிரி பார்வையற்றவர்களுக்கு அவர்களுக்கு இல்லம் வைத்திருந்தார்கள். அனாதை சிறுவர்களுக்கு இல்லம் வைத்து நடத்தினார்கள். இப்படி அவர்கள் நடத்தினார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் அப்படி அது பல்கி பெருகி இருந்தது. பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி பொதுவாக ஒரு ஸ்தாபனத்தை அமைத்து அதன் மூலமாக அவர்களை பாதுகாப்பது என்கின்ற ஒரு நிலையை அவர் வைத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தில் அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருந்தது. ஆனாலும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பாக 20-25% இப்படி மக்கள் என்ன செய்கின்றார்கள்? நம்மளுடைய முஸ்லிம்களிலேயே வயதானவர்களை பராமரிக்க முடியாமல் கொண்டு போய் அங்கே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான், ஆஹா, நம்மளுடைய முஸ்லிம்கள் கடைசி அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய இறுதியில் இப்படி இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பங்களில் வளர்ந்து கடைசி நேரத்தில் அவர்கள் குராஃபாத்தான முறையில், குப்ரியத்தான முறையில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஜமாத்தின் சார்பாக கூட நாம் என்ன செஞ்சோம்? சென்னையில் மீஞ்சூரில் முதியோர் இல்லம்னு ஒரு இல்லத்தை உருவாக்கி, உங்களால் பராமரிக்க முடியலையா அல்லது யாருமே அவர்களுக்கு இல்லையா, நீங்கள் கொண்டு போய் இங்கே கொண்டு விட்டுருங்கப்பா அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், 20% முஸ்லிம்களில் கூட இன்றைக்கு பெரும்பாலும் என்ன செய்கின்றார்கள்? எல்லா சொத்துக்களை எல்லாம் வாங்கி முடித்ததற்கு பிறகு அவர்களை அப்படியே ஈஸியாக வெளியிலே தள்ளிவிடுகின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் என்று நான் நினைக்கின்றேன், ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மூதாட்டி, வயதான முஸ்லீம் மூதாட்டி, நல்ல எல்லா சொத்தையும் பிள்ளைங்க வாங்கி விட்டுட்டு அவர் அப்படியே அந்த அம்மாவை அம்போன்னு விட்டுறாங்க. அந்த அம்மா வயதான அந்த அம்மா எப்படி இருந்தாலும் ஒரு 85 வயசு இருக்கும். இங்கே அலையுது அங்கே அலையுது. தன்னுடைய கணவருடைய சொத்து, இந்த அம்மாவுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அப்படியே நட்டாத்தில் அவங்கள விடுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல். அல்லாஹ் இந்த உபதேசத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், தன்னை வணங்க வேண்டும், மற்றவர்களிடம் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவது அல்லாஹ்வுடைய உபதேசம் என்னது? இதுல உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், கண்ணியமான முறையில் அவர்களில் 2 பேர்ல யாராவது முதுமை பருவத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அப்படி அடைந்தவர்களை உங்களுக்கு தொல்லை கொடுக்கத்தான் செய்வார்கள். வயதான பருவம் என்பது அதை நாம் ஒரு 10 நிமிஷத்தில் விவரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. எல்லோருக்கும் வரும். நமக்கு வரும். நம்ம வாப்பாவுக்கு வந்த மாதிரி நமக்கு வராதா? நமக்கும் வரும். அது அப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம சிறு பிள்ளையா இருக்கோம், நாளைக்கு நம்ம பெரிய ஆளாயிருவோம், நமக்கு பிறகு நம்ம பிள்ளை, இது தொடராக இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க 2 பேர்ல யாருக்காவது இந்த முதுமை ஏற்படும் சொன்னா அவர்களை நீங்கள் நல்ல பராமரிக்க வேண்டும். தொல்லை கொடுக்கத்தான் செய்வாங்க, தொல்லை கொடுக்காமலாம் இருக்கவே மாட்டாங்க. இப்போதான் நம்ம சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்போம், அதுக்குள்ள அவங்க அந்த படுக்கையில் ஏதாவது மலஜலம் கழித்து விடுவார்கள். இப்போதானே சாப்பிட்டு உட்கார்ந்து அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்களே, சொன்னா நாங்கள் கொண்டு அங்கே விட மாட்டோமா அப்படிலாம் நம்ம கேட்கத்தான் செய்வோம். ஆனாலும் அவர்களுக்கு அதுவெல்லாம் தெரியாது. அவர்கள் கடைசி நிலையில் வந்து விடுவார்கள்.
அந்த முதியோர் பருவம் என்பது எப்படிப்பட்ட பருவம் என்று சொன்னால், சிறு பிள்ளையில நம்ம எப்படி மலம் கழிக்கும் போது ஜலம் கழிக்கின்ற பொழுது நமக்கு தெரியாதோ அதே மாதிரியான ஒரு சூழலுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த வயோதிக பருவம் என்பது எல்லா நிலையிலும் தடுமாற்றம். நம்ம பையன் வந்தா நம்ம சொல்லி நம்ம பாத்ரூம் பேரணுங்கிற நிலைலாம் யாருக்கும் இருக்காது. நம்மளே கட்டுப்படுத்த முடியாது. அந்த பருவம் என்பது நம்மளை நாமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு பருவம். அந்த பருவத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை நல்ல முறையில் அவர்களை நீங்கள் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எப்படி கவனித்தார்கள்? நீங்க சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது நம்மளுடைய தாய்மார்கள்லாம் எப்படி நம்மளை கவனிச்சாங்க? திடீர்னு நம்ம ஒரு நாள் சின்ன பிள்ளையில அழுதோம்னு சொன்னா அவங்க வயிற்றுல என்ன தடவுவாங்க, என்ன தெரியலையே, நமக்கு சொல்ல தெரியுமா? இந்த காரணத்தினால தான் எனக்கு வயிற்று வலிச்சதுன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. வயிற்றுல என்ன தடவுவாங்க, திடீர்னு நம்ம ஒண்ணுக்கு இருந்துருவோம், அதுக்கப்புறம் தான் அந்த வலியே போகும். இதெல்லாம் அவர்கள் உளவியல் ரீதியாக அந்த தாயினுடைய அந்த தன்மையின் மூலமாக உணர்ந்து செய்யக்கூடியது. அதே மாதிரி நாம பழைய நிலைக்கு சிறு பிள்ளையினுடைய அந்த பண்புக்கு நாம வந்துடுவோம், எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வயோதிகத்தினுடைய அந்த தன்மையில டாய்லெட் போயிட்டு தான் வந்திருப்பாரு. ரெண்டாவது என்ன செய்வாரு, நான் நேற்று தானே போனேன் அப்படிம்பார். போயிட்டு வந்த மனுஷன் அவருக்கு அந்த அளவுக்கு என்ன ஆயிடும், அந்த வயோதிக பருவம் என்பது நமக்கு அது சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சிரமத்தை பொறுமையாக, வார்த்தைகள் எதுவும் தடித்த வார்த்தை வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்றுக்கு 4 வாட்டி திரும்ப திரும்ப செஞ்சாலும் இந்த மனுஷன் என்னப்பா இந்த பாடுபடுத்துறாரு அப்படின்னு நீங்கள் அருவருக்கத்தக்க வார்த்தையான சி உஃப் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாம் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த பணிவிடை இருக்கிறதே. சில பேர், எங்க உங்க வாப்பா அங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அங்க போய் பார்த்தா என்னங்க, எனக்கு அவர் என்ன சொத்தாங்க தந்தாரு, எனக்கு என்ன தந்தாரு, ஒண்ணுமே தரல, இருக்கிறது அனுப்பி விட்டாரு, அவருக்கு தானுங்க அதிகமா கொடுத்தாரு, அவன் தான் பார்க்கணும். அப்படி அல்ல. சொத்து கொடுத்தாதான் பார்க்க வேண்டும் என்பது அல்ல. சொத்து கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நம்முடைய தாயார், நம்முடைய தந்தையார் என்கின்ற அடிப்படையில் கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு, அவர் நமக்கு சொத்து தரல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ளது. அதே நேரத்தில் அவரை விட்டுட முடியுமா? அவருக்கு பராமரிப்பு செய்யாமல் இருந்து விட முடியுமா? அல்லாஹுடைய பேரொருளால் இந்த உபதேசம் இருக்க போய் தான் ஒரு 80% மக்கள் முஸ்லீம்களில் அந்த பெற்றோர்களை நல்ல அரவணைத்து, அரபு நாடுகள் போன்ற பகுதிகளில் போய் வந்தவர்கள் சொல்வார்கள், எப்படி என்று சொன்னால் போட்டி போட்டுவாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனும் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது பார்த்தீர்களா? அந்த மக்கள் ஒரு 4 ஆம்பளைங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 மாசம் நான் வச்சு பார்த்துக்குருவேன், இல்ல நான் 2 மாசம் வச்சு பார்த்துக்குருவேன், நான் 3 மாசம் வச்சு பார்த்துக்குருவேன் என்கின்ற ஒரு நிலைக்கு இந்த வசனம் அவர்களுக்கு ஒரு ஊந்துகோலாக அவர்களுக்கு அமைந்தது. ஏன்னா அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கின்ற உபதேசத்துக்கு அடுத்தபடியாக இந்த வார்த்தையை சொல்கின்றான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பணிவிடை செய்ய வேண்டும். செய்யணும். அவங்களுடைய துணியை நாமளே துவைக்கணும். அதற்கென்று ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பேரருளால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சிரமம் இருக்கத்தான் செய்யும். அதை அப்படியே நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அவர்களை அப்படியே நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய, அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறையை நாம் சரியான முறையிலே பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதனுடைய விபரீதம் என்ன? அல்லாஹ் நாளைக்கு நம்ம கேட்க மாட்டானா? அதே மாதிரி நமக்கும் அந்த ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். நமக்கும் அது போன்ற ஒரு நிலை வந்துவிட்டால் என்ன? அல்லாஹ் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நேற்று அவருக்கு இன்னைக்கு நமக்கு.
ஆகவே இந்த உபதேசம் என்பது திருக்குர்ஆனில் இருக்கின்ற எல்லா வசனங்களும் மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசம். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் இந்த வயோதிக பருவத்தினுடைய நிலையை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அழகான ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்லி வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமூரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அதாபில் கபர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, கோழைத்தனத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாதவரை நான் வாழ்வதை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஹதீஸ்ல நீண்ட அந்த துஆவுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அல்லாத வயதுல யாருக்கும் சிரமம், ரொம்ப சிரமமா இருக்குது. 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்க இல்லைன்னா அது சிரமம் தானே. அவங்க கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சுட்டா பரவாயில்லை. செய்யாம இருந்துட்டோம் சொன்னா என்ன ஆகும்? நம்மளை தூக்குறதுக்கு ஆள் வேணும், அக்கம் பக்கத்துல இருந்து வாங்க போங்கன்னா எத்தனை நாளைக்கு செய்வாங்க? அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாத அந்த வயோதிக அந்த பருவத்தில் நீண்ட நாள் வாழ்வதை விட்டும் முன்னாடி நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இது போன்ற துஆக்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலாக நம்ம செய்யணும். இந்த திருக்குர்ஆன் இறங்கி அருள இந்த மாதத்தில் இது போன்ற இந்த உபதேசங்கள் எல்லாம் காரிகள் அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்தினுடைய பொருளையும் நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு வருகின்ற போது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாளைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் சிரமம் இருந்தாலும் அத்தகைய சிரமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லி இருக்கின்றான் என்கின்ற அந்த ஊந்துதல் நமக்கு வர வேண்டும், அந்த பயம் வர வேண்டும். வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? அவர்களை அரவணைப்போம். மனுஷங்கிற அடிப்படையில் கோபம் வரத்தான் செய்யும். அப்போதான் வெளியில இருந்து வந்திருப்போம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க நினைப்போம். ஏங்க வாப்பா, அவங்க வாப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல இணைஞ்சிட்டாரு இருக்கிறாருப்பா, ஆகி போகணுங்கிறாரு, கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனாலும் சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் பேசுங்கள். சட்டைவுல கூட நீங்க சீன்னு சொல்லிடுற, சீங்கிறது அது ஒரு பெரிய இதான வார்த்தை கிடையாது. ஆனாலும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி சீ கிடையாது, என்ன இந்த மனுஷன் தபாடுபடுத்துறாரு அப்படின்னு சொல்றோம்ல, அது கூட நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், அப்படி சொல்லி விடாதீர்கள் என்று இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கம் என்பது வாழ்க்கை நெறி. இந்த மார்க்கம் இருக்கிறது அல்லவா, மனித சமூகம் வாழ்வதற்குண்டான ஒரு அழகான நெறி. சில சமயங்களில் அப்படியே அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, புனித இடத்துக்கு கூட்டு வர்றோம்னு சொல்லி அங்கேருந்து எங்கே வடக்கு இருந்து அப்படியே இங்கே உள்ள பெரிய இதில் கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. புனித யாத்திரை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புனித இடங்கள் என்கிற பகுதியில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே வருவாங்க, அங்கங்கே விட்டுட்டு எஸ்ஆகி போயிடும். நம்ம பார்க்குறோம்ல இன்றைக்கு சில பேர் வயதானவர்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லைன்னு நினச்சிங்களா? குடும்பம்லாம் இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் பராமரிக்க முடியாமல் அப்படி கொண்டு விட்டுட்டு போயிடுறது. இந்த மாதிரியான ஒரு செயலை யாருக்குமே செஞ்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அதில் முக்கியமானது தான் அந்த வயோதிக பருவம். அந்த வயோதிக பருவத்தில் அவர்கள் நமக்கு உள்ளபடியே அவர்கள் சிரமத்தை ஏற்படுத்தத்தான் செய்வார்கள். அத்தகைய சிரமத்தை ஏற்படுத்துகின்ற போது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நமக்கு பொறுமையை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறான் என்கின்ற அடிப்படையில் நாம் பொருந்தி அத்தகைய அன்பு என்னும் அந்த இறக்கையை நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் தாழ்த்தி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கும் அது போன்ற சிறப்பும் இல்லாமல் ஆக்கிக் கொள்வான். அதன் மூலமாக அவனுடைய இந்த போதனையை நாம் நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக சுவனம் என்னும் அந்த சொர்க்க சோலையில் அல்லாஹ் நம்மை இலகுவாக நுழைய செய்வான். அத்தகைய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.